இந்த ஒரு ராணி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று இந்த ராஜ்யத்துல யார் ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அப்ப அந்த கண்ணாடியில இருந்து ஒரு உருவம் வெளியே வந்து இந்த ராஜ்யத்திலேயே உங்களை விட அழகு வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த ராணி எப்பவுமே அழகா இருக்கிறதுக்கு டெய்லியுமே பால்ல தான் குளிப்பா. அந்த பாலை தான் வந்து ஊர் மக்களுக்கும் கொடுக்க சொல்வா. இவளோட ஸ்கின் கொஞ்சம் ஃபேடானா கூட அந்த ஊர்ல இருக்கிற அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து இவளோட பிளாக் மேஜிக்கை வச்சு அந்த பொண்ணுங்களோட அழகாவே உறிஞ்சு எடுத்துப்பா. இதனால அவ எவ்வளவு வயசானாலும் இளமையோட அப்படியே அழகாவே இருப்பா. இப்ப மறுபடியும் அந்த கண்ணாடி கிட்ட வந்து இந்த ராஜ்யத்திலேயே யார் ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த கண்ணாடி வந்து உங்களை விட அழகா இருக்கிற ஒருத்தி இந்த ராஜ்யத்துல இருக்கா, அவ வேற யாரும் கிடையாது, இந்த ராஜ்யத்தோட இளவரசி. அவளோட அழகை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க இளமையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஆனா அந்த இளவரசியை தான் இவங்க ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராஜா போருக்கு போகும்போது இவ பிளாக் மேஜிக் பண்றவன் தெரியாம இவ அழகுல மயங்கி இவள ராணியா இந்த ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. கொஞ்ச நாள்லயே இவ ராஜாவை கொண்டுட்டு ராஜ்யத்தை ஃபுல்லாவே வந்து இவ எடுத்துப்பா. அவளோட பொண்ணையே வந்து ஜெயில அடைச்சிருவா. கடைசியில இந்த சூரியகார ராணியை கொண்டுட்டு இந்த இளவரசி இந்த ராஜ்யத்தோட குயினா மாறிடுறா.